அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்று உங்கள் வாழ்வில் மிக சிறந்த நாள், நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அழகான இந்த நாளை அழகாகவே வாழ முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் நிச்சயம் இனிமையான நாளாகவே அமையும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு. நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் என்பது அனைவருக்கும் ஒன்றே, ஆனால் அதை எப்படி வாழ்கிறோம் என்பது அவரவர் கைகளில். சிலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வரம், சிலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம். காரணம் சிந்தனைகள். சிந்தனைகள் தான் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிகளையும் செதுக்குகின்றன. ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதும் நல்ல சிந்தனைகளுடன் தொடங்குங்கள். நடக்கும் அனைத்திலும் நல்லதாகவே நடக்கும். காரணமின்றி மகிழ்ச்சியாக இருங்கள். காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர்வீர்கள் என்று நம்மையெல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில 9 மூட்டுக்களையும் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புகரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளுக்கெல்லாம் முன்னோடியாக முதல் செயலாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நம்மளுடைய தாய் தந்தையர்களை, நம்மளுடைய குருமார்களை, நம்மளுடைய இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். அவர்களுக்கு நன்றி கூறுதல் அப்படிங்கிறது அவர்களுடைய முகத்தை நாம் மனக்கண்ணில் கண்டு அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தி இந்த அற்புதமான பயிற்சிகளை நான் நித்தம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் ஆயுள் முழுவதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும். இந்த அற்புதமான பயிற்சிகளின் தொடர்ந்து நானும் என்னை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் நீங்கள் மானசீகமாக வேண்டி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுடைய ஆசையை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களது பயிற்சியை தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். விடிகாலையில் நடப்பவர்கள் நிச்சயமாக வெதுவெதுப்பான நீர் பருக வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நமக்கு அருகில் எப்பொழுதுமே தண்ணீர் இருப்பது போல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நம்மளுடைய முதல் பயிற்சியான 9 மூட்டுகளை மசியக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை நாம் சிறப்பாக செய்து முடித்திருப்போம். அதன் பிறகு 2வது பயிற்சியாக நம்மளுடைய 27 தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு செஞ்சிருப்போம். அதையும் சிறப்பாக செய்து முடித்திருப்போம். இப்பொழுது 8 நடை பயிற்சி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை நாம் தொடங்கி இருக்கிறோம்.
இந்த பயிற்சியின் வாயிலாக நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக சிறப்பாக உச்சி முதல் உள்ளங்கால் வரை பரவுவதனால் நமக்கு அன்றாட தேவையான அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்கிறது இந்த இரத்த ஓட்டம். ஆகையால் நம்முடைய அத்தனை செல்லுகளும் புத்துணர்வு பெறுகிறது, புதுப்பிக்கப்படுகிறது. ஆகையால் நாம் ஆரோக்கியமாக, இளமையாக, ஆனந்தமாக இருப்பதற்கு இந்த பயிற்சி ஏதுவாக இருக்கிறது. இந்த அற்புதமான பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது இப்பொழுது உள்ளங்கைகளை மடக்கி பார்ப்போம். இது இயல்பாக தான் இருக்கும். நம்மளுடைய விரலின் நகங்களை பார்ப்போம். அதுவும் வண்ணம் இயல்பு நிறத்தில் தான் இருக்கும். சுவாசத்தை சோதித்து பார்ப்போம். ஒரு நாசில் மட்டும்தான் சுவாசம் வரும். இவையெல்லாம் நம்ம 21 நிமிடங்களில் முதல் சுற்றை நிறைவு செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கும் போது ஒரு இறுக்கம் தென்படும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கும்போது ஒரு சிவப்பு வண்ணத்தில் அது தெரியும். நம்மளுடைய சுவாசத்தை சோதித்து பார்க்கும்போது அது 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரும். நம்மளுடைய 2வது சுற்றை நாம் நிறைவு செய்யும் பொழுது நம்மளுடைய சுவாசம் 2 நாசிலையும் வரும். ஸோ இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நம்மளுடைய இரத்த ஓட்டமும் சீராக சிறப்பாக இருக்குது. நம்மளுடைய காற்றோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு ஓட்டமும் ரொம்ப அதி அற்புதமாக இருப்பதனால் இந்த செயல்களை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்மளுடைய நினைவூட்டல்களில் நம்ம நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல் சொல்லுவோம். அப்புறம் நம்மளுடைய மனதில் சில பல கேள்விகளை எழுப்பணும் அப்படிங்கிறத கேட்போம். எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அது தொடங்கும் பொழுது நாம் மனதில் கேட்க வேண்டிய கேள்விகள்: இந்த செயலை ஏன் செய்கிறோம்? எதற்காக இப்பொழுது செய்கிறோம்? யாரோடு இணைந்து செய்கிறோம்? இது செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மை இப்படிங்கிற இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் மனதில் கேட்டு அதற்கான விடைகளை கூறி அந்த விடை உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்வை நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு செயலை தொடங்கும் போது இந்த செயலை ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம 8 நடை பயிற்சி செய்கிறோம். அந்த 8 நடை பயிற்சியை ஏன் செய்கிறோம்? என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரையும் மனதில் எண்ணி இந்த 8 நடை பயிற்சியை ஏன் செய்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியத்திற்காக செய்கிறோம். அடுத்து யாரோடு இணைந்து செய்கிறோம்? டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பு பொதுநலனாக செயல்படக்கூடிய அமைப்பு. பிரபஞ்சம் அறக்கட்டளையின் சார்பாக நமக்கு இந்த பயிற்சியை நித்தம் இலவசமாக வழங்குகிறார்கள். இந்த பயிற்சியை இந்த குழுமத்தில் இணைந்து நடக்கும் போது நாம் ஒரு நேர்மறையாளராக மாறுகிறோம். இந்த குழுமத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆகையால் இந்த குழுவோடு இணைந்து நாமும் ஒரு உறுப்பினராக, ஒரு குடும்ப நண்பராக பயணிக்கிறோம், ஒரு சகோதர சகோதரியாக பாவிக்கிறோம். ஆகையால் இந்த குழுமத்தில் நாம் இணைந்து நடக்கிறோம். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும். நாம் பயணம் தொடங்கும் பொழுது நாம் எங்கே செல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் பயணிக்கவே முடியும். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் இந்த இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமாங்கிற கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் நிற்கும். அந்த இலக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நிறைய விதமாக இருக்கும். அது பெற்று ஒன்றும் கவலை இல்லை. நாம் நமது இலக்கை மட்டும் நிர்ணயித்து அதை நோக்கி நாம் அடி எடுத்து வைத்தால் இலக்கு நம்மை நோக்கி பல 100 அடி எடுத்து வைத்து நமக்கு அருகில் வர ஆரம்பிக்கும். ஆக இலக்கு என்ன என்பதை மட்டும் தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலக்கை நோக்கியே பயணிப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது எவ்வாறெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒன்று ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கும். இந்த ஆரோக்கியம் அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களும் கலந்து வந்துடும். ஆரோக்கியம் அப்படின்னா ஒரு நபர் அவருடைய உடலை எல்லா திசையிலும் அவரால் இசைக்க முடிகிறது, அசைக்க முடிகிறது. அதாவது சிலருக்கு குனியும் போது வலிக்கிறது, முழங்கால் வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது, அல்லது கழுத்து வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறதுன்னு ஏதோ ஒரு காரணம். இதுவே சின்ன காரணங்கள் சொல்றேன். இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுடைய உடல் எல்லாத்துக்கும் இசைந்து கொடுக்கிறது அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது போக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில பல குறைபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பது தான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத முடிவெடுத்து நம்ம ஆரோக்கியம்னு ஒரு இலக்கு வச்சிருப்போம். அதனை தொடர்ந்து நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருப்போம். பொருளாதாரம் அப்படின்னா நம்மளுடைய வருவாய், நம்மளுடைய வசதி வாய்ப்பு, இவைகளை நாம் பெருக்கிக் கொள்வோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிப்போம். இந்த பெருக்கிக் கொள்ளுதலை நாம் ஒரு இலக்காக வச்சிருப்போம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அளவுகோல்ல இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் அதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு
கல்வி நிலையத்தில் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களுடைய மதிப்பெண்களை ஒரு இலக்காக வைத்திருப்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கும், விதவிதமாக இருக்கும். இந்த இலக்கில் நீங்கள் இலக்கை முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். மதிப்பெண்கள் என்றால் அது எத்தனைக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறத முடிவெடுத்து அந்த மதிப்பெண்ணை நீங்கள் இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அந்த இலக்கை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு சர்க்கரை நோயாளி அப்படின்னு வச்சுக்கிறோம். சர்க்கரை நோயாளிக்கு அவருடைய உடலில் ஒரு 200 அப்படிங்கிறது அவருக்கு சர்க்கரை அளவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். சராசரியான அளவு அப்படிங்கிறது அவருக்கு தேவைப்படுகிறது ஒரு 140 தேவைப்படுகிறது, ஒரு 130 தேவைப்படுகிறது என்றால் அவருடைய இலக்கு என்ன? சர்க்கரை நோய் இல்லாமல் நான் இருக்கிறேன், என்னுடைய சர்க்கரை அளவு சாப்பிட்ட பிறகு ஒரு 130 இருக்கிறது, 140 இருக்கிறது அப்படின்னு அந்த அளவை அந்த எண்ணிக்கையில ஒரு இலக்காக நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். அதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த நிர்ணயித்த எண்களையோ அல்லது முடிவுகளையோ நீங்கள் எழுதியது போல வைத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் உங்களுடைய இலக்கு இருக்கணும். நீங்கள் வருமானம் இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 20,000 30,000 சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பள தொகை அதிகமாக வேண்டும், ஒரு 50,000 வேண்டும், ஒரு 1,00,000 ரூபாய் வேண்டும் அப்படின்னா அந்த எண்ணிக்கையை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்னு தொழில் செய்கிறவங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னா அதை ஒரு 50 லட்சமாக நீங்கள் உங்களுக்கு என்ன இலக்காக இருக்கிறதோ, எது உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்கிறதோ அதை நீங்கள் இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், நீங்கள் எதை நினைத்தாலும் அது நடக்கும். ஆனால் முதலில் நீங்கள் அதை நம்ப வேண்டும். இதுதான் இலக்கு. இந்த இலக்கை நிர்ணயிச்சுட்டு நாம நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை, நம்மளுடைய குருமார்களை, நம்மளுடைய அன்னை தந்தை நம்ம வணங்குவோம்னு சொல்லுவோம்ல, அப்பயே நீங்க உங்களுடைய இலக்கை நீங்க நினைச்சுக்கலாம். 8 நடக்கும்போது இந்த இலக்கை நான் கூறும்போதெல்லாம் நீங்க இலக்கு என்ன அப்படிங்கிறத முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்படித்தான் உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லாத பயணம் துடுப்பு இல்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எப்போதுமே இலக்கை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும். அந்த பயணத்துல இலக்கு இருக்கணும், அந்த இலக்கை நம்ம அடையணும். இலக்கை அடைஞ்சிட்டோம், எனக்கு கிடைச்சிடுச்சு மீண்டும் அப்படின்னா மீண்டும் நம்ம புதிய பயணம் தான் தொடங்கணும். அப்போ புதிய இலக்கை வைக்கலாம். புதிய புதிய இலக்குகளை நித்தம் வைத்து நீங்கள் அதை அடையலாம். ஸோ எல்லோருடைய இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கையையும் இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வேண்டி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நன்றி கூறுதல் மற்றும் வாழ்த்து கூறுதல் அப்படிங்கிறத சொல்லுவோம். நன்றி கூறுதல் யாருக்கு அப்படின்னா நம்மளை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கு நமது நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு நமது வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்க வேண்டிய நேரம். நம்மளுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கின அந்த சகோதரிக்கு நன்றியை சொல்லணும். எனக்கு கிடைத்த இந்த இன்பம் பிறருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நாம் பல பேருக்கு கொடுத்துருக்கோம் அல்லவா, அவர்களுக்கு நம்மளுடைய ஆசிகளை வணங்கும் விதமாக அவர்களுடைய முகங்களை நீங்கள் மனக்கண்ணில் பார்த்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் உள்ள இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் துணை இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்களுடைய கனவுகள், லட்சியங்கள், அவர்களுடைய இலக்குகளை அவர்கள் உடனடியாக பெற வேண்டும். அவர்களுடைய தொழிலில் அவர்கள் வளர்ச்சியையும் அவர்களுடைய பணியில் அவர்கள் சிறந்தும் விளங்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டு நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நேற்று ஒரு செய்தி உங்களோட பகிர்ந்திருந்தேன். அந்த பகிர்தல் அப்படிங்கிறது இந்த இறை வணக்கத்தை பற்றி நாளைக்கு பேசலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ டைகர் குடும்பத்தில் காலையில் நம்மளுடைய 8 நடை பயிற்சி தொடங்கும் போது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது டைகர் கிளப் ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் விஷன் மிஷன் இறை வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷன் மிஷன் இறை வணக்கம் அப்படிங்கிறதுல விஷன் மிஷன் அப்படிங்கிறது இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அல்லவா, இந்த இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இலக்கை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத சொன்னோம். இலக்கு இல்லாத பயணம் துடுப்பு இல்லாத படகில் பயணிப்பது போல. அப்போ இந்த டைகர் கிளப்புக்குன்னு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் அல்லவா, அந்த இலக்குகளைத்தான் நம்ம காலையில் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விஷன் என்றால் நம்மளுடைய நோக்கம், மிஷன் என்றால் நம்மளுடைய இலக்கு. ஸோ விஷன்ல மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் அப்படின்னு இது ஒவ்வொரு நாளும் நம்ம உச்சரிப்போம்.
இது உங்களுக்கு மனப்பாடமாகவே மனதில் பதிவே ஆகியிருக்கும். இந்த மனப்பாடமாக பதிவாயிருந்தால் கூட அதனுடைய பொருளை நாம் புரிந்து வைத்து நாம் அது சொல்லும் பொழுதெல்லாம் நீங்களும் சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த விஷன் மிஷன் இறைவணக்கம் அப்படிங்கிறது டைகர் கிளப் ஃபேமிலி டீமுக்கு அப்படின்னு எண்ணி விடக்கூடாது. டைகர் கிளப்ல இருக்கிற எல்லாருமே ஒரு குடும்பம் தான். எல்லாருமே இங்கே சகோதர சகோதரிகள் தான். எல்லோருக்குமே ஒரு பொதுவான நோக்கம் அப்படிங்கிறது இந்த விஷயம்தான். மனதை, புத்தியை, உடலை சமப்படுத்துவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த சமநிலையில் இருந்துச்சுன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது தேவை. எல்லோருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசிக்க வேண்டும். அது இவங்க அவங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. டைகர் கிளப்ல இருக்கிற எல்லாருடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்குத்தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த விஷயத்தை சொல்றோம். ஸோ மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷன். இது டைகர் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இலக்கு இருக்கணும், நோக்கம் இருக்கணும், அதனுடைய தாக்கம் இருக்கணும்னு சொல்லுவோம் அல்லவா. இது ஒவ்வொரு நாளும் நினைவூட்டணும் சொல்லுவோம் அல்லவா. 8 நடை நடக்கும் பொழுது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம் அல்லவா. இது நமக்கானது. தனிப்பட்ட விஷயத்தை நம்ம எண்ணி விடுகிறோம். இது நமக்கான ஒரு விஷயமாக ஒவ்வொரு நாளும் பயிற்சி தொடங்கும் போது நீங்கள் இதிலிருந்தே தொடங்க வேண்டும். உங்களுடைய நோக்கமும் இதுவாக இருந்தால் உடனடியாக அது நிறைவேறும். ஸோ தொடர்ந்து அடுத்து நம்ம மிஷன் சொல்லுவோம். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். இதுதான் நம்மளுடைய மிஷன். என்னது? ஒவ்வொரு தனி மனிதனுடைய தொடர்ச்சியான, நீங்க இந்த வார்த்தையை அழுத்தி சொல்லணும். டைகர் குழுமத்தில் உள்ளவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் அதை இனிமேல், அதாவது புதிதாக இணைந்தவர்களை நான் குறிப்பிடுவது, இந்த வார்த்தை சொல்லும் போது தொடர்ச்சியான அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வார்த்தைகள், ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். அதாவது ஒரு நபருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா இருக்கணும், நாளைக்கு அது குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும், அதன் அடுத்த நாள் கொஞ்சம் குறைவா, இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆரோக்கியமே இல்லை. ஸோ இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் எல்லா நாளும் இருக்கணும். அதாவது இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், திடகாத்திரமா இருக்கேன், பலமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன் அப்படின்னா இது நாளைக்கும் இதே மாதிரியே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் உயர்வா கூட போகலாம், ஆனா தாழ்வா போகக்கூடாது. அப்போ இதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றோம், தொடர்ச்சியான ஆரோக்கியமும் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ ஒரு நம்மளுடைய இலக்கு என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் தொடர்ச்சியான ஆரோக்கியத்தை பெற வேண்டும். அதற்கு தொடர்ச்சியான ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நித்தம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். அடுத்த வார்த்தையே என்ன அப்படின்னா பொருளாதாரம். பொருளாதாரமும் அப்படிதான். வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம், கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து முன்னேறுதல் அப்படிங்கிறதும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போறதில் தான் நம்ம இருக்கணும். ஸோ நம்மளுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒழிய அதை விட்டு வேற அது ஏற்றத்தாழ்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ரெண்டையுமே, நலத்தையும் வளத்தையும், ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும், ஸோ இதைத்தான் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்னு நம்மளுடைய கிளப்புக்கு பேர் வச்சிருக்கோம். ஸோ நாம நம்மளுடைய இலக்காக நாம் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனின் தொடர்ச்சியான, அதாவது நாம எழுதுனதுபடி சொல்லணும் அப்படின்னா ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு விளக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அவனுடைய ஆரோக்கியமும் சரி, அவனுடைய பொருளாதாரமும் சரி தொடர்ச்சியா முன்னேற்றத்திலேயே இருக்கு அப்படின்னா அது இந்த உலகத்தையே மாற்றும். ஏன்னா இன்னைக்கு உலகு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கலந்தது தான் உலகம். இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு அப்படின்னு இருப்பதனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள், பல கொடுமைகள் நடைகிறது. எல்லாருமே ஆரோக்கியமா, எல்லாருமே ஆனந்தமா இருந்தா இந்த உலகமே சொர்க்கமாக பாவிக்கப்படும். ஸோ நாம அதை நோக்கித்தான் பயணிக்க வைக்கிறோம் எல்லோரையுமே. ஸோ இன்றிலிருந்து நீங்களும் இந்த நம்மளுடைய விஷனையும் மிஷனையும் தெரிந்து கொண்டு அதற்கு உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்களானால், நீங்கள் தொடர்ந்து அதை உச்சரிப்பீர்களானால், நீங்கள் தொடர்ந்து அதை ஒவ்வொரு நாளும் நினைப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் மாறும், நாம் எண்ணியது போல் நடக்கும். ஸோ இதில் ரெண்டும் கலந்ததாகத்தான் இருக்கும். சுயநலமும் இருக்கும், பொதுநலமும் இருக்கும்.
நாம் ஒவ்வொரு நபராக பார்க்கும்போது அது சுயநலமாக இருக்கும். நாம் என்று மொத்தமாக பார்க்கும்போது அது பொதுநலமாக இருக்கும். நாம் நம்மை மாற்றி இந்த உலகையும் மாற்றுவோம். அதுதான் நம்மளுடைய இழப்போட இலக்காக நோக்கமாக இருக்கிறது. அப்படிங்கிறத நாம் மனதில் கொண்டு தான் பயணிக்கணும். எப்படி நான் சொல்லுவேன் அல்லவா, ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தொடங்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா, அது போலதான் நீங்க டைகர் கிளப்ல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டைகர் கிளப்பில் கற்றுக்கொள்வது எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு செயலை தொடங்கும் போது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை நீங்க நிச்சயமாக கேட்கணும். இப்போ நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிறோமே, ஒரு தொழில் செய்பவராக இருக்கிறீங்க. காலையில வீட்டை விட்டு நீங்க கிளம்பும் போது உங்களுடைய கேள்வி என்னவாக இருக்கணும்? நாம இப்ப எதுக்காக போறோம்? நாம நம்மளுடைய கடையை திறக்க போயிடும். நம்ம கடையை திறப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, பலன்கள் என்ன, அது நம்மளுடைய ஒரு விற்று வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும். அதன் மூலமாக நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வைத்து நாம் நமது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கிறது. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுத்துக் கொள்ளணும். அப்படி நீங்க பயணிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும். அதை விடுத்து இன்னைக்கு போகணுமா, கடையை திறக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை மனசுக்குள்ள கேட்டீங்க அப்படின்னா, வருத்தத்தோடு கேட்டீங்க அப்படின்னா, அங்கே தொழிலும் அப்படித்தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆனந்தத்தோடு தொடங்கணும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கணும். இது பொதுவான இலக்காக நம்ம டைகர் குடும்பத்தில் உள்ள இலக்கு அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். ஸோ நமக்கும் இந்த இலக்கை நிர்ணயித்து, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்ம இந்த இலக்குகளை நிர்ணயித்து நம்ம பயணிக்கணும். இது டைகர் கிளப்ல. இதே போல உங்களுடைய வருமானத்திற்கு இல்லை உங்களுடைய கடைக்கு நீங்க ஒரு மிஷன் அப்படிங்கிறத எழுதி வைத்துக் கொள்ளலாம். அதை ஒவ்வொரு நாளும் நீங்க கடை திறக்கும் போது நீங்க உச்சரிக்கலாம். இப்படித்தான் நீங்க கத்துக்கணும். நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இப்படியே தான் உங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்து வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரும். உங்களுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் ஒரு தனி நபராக மற்றவர்கள் உங்களை ஒரு உயர்வான இடத்தில் வைத்து பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் பிரகாசமாக மின்னுவீர்கள். அதுதான் நம்ம மனம் புத்தி உடலை சமப்படுத்திடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொது நலன் நம்மளுக்குள்ள வச்சிருப்போம். இலக்கை நம்ம வச்சிருப்போம். நமக்கான தனிப்பட்ட இலக்குகள் அப்படிங்கிறது காலையில நம்ம எண்ணுவது ஒன்று. நம்மளுடைய தொழிலுக்கோ, நம்மளுடைய வியாபாரத்துக்கோ, நம்மளுடைய கல்விக்கோ கூட நாம மிஷன் அப்படிங்கிறத இன்னும் இது போல கோர்வையாக வைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக அதை நாம் பெற முடியும். இப்படி டைகர் கிளப்ல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் இணைத்து அதை நீங்கள் பொருத்தி பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கூறி நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதியை நிறைவு செய்கிறோம். வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையில், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சற்று சிவப்பு நிறத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் தண்ணீர் பருகி கொள்ள போகிறோம். வாருங்கள், நம்மளை நாம் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு தண்ணீர் பருகி கொள்ளலாம். 2 வாய் அல்லது 4 வாய் நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து உங்களுடைய நீரை பருகி கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம நம்மளுடைய மொபைல் போனை கையில் எடுத்துக்கிற போறோம். கையில் எடுத்துக்கிட்டு நாம இப்போ கமெண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன கமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க டைகர் கிளப்ல இணைந்திருப்பதனால், ஒரு குடும்ப உறுப்பினராக நீங்கள் இருப்பதனால் ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? நீங்கள் டைகர் கிளப்பில் இணைந்திருப்பதனால், நீங்கள் இணைந்து தொடர்ந்து நடப்பதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்வு என்ன? டைகர் கிளப் என்றால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அந்த உணர்வை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய உணர்வு எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். டைகர் கிளப்பில் நீங்கள் உறுப்பினராக இருப்பதற்கு எவ்வாறாக உணர்கிறீர்கள்? இது நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ வாருங்கள், கமெண்ட் பண்ணிக்கிட்டே நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை தொடங்கலாம். கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். டைகர் கிளப்பில் நீங்கள் உறுப்பினராக இருப்பதை எவ்வாறாக உணர்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. ஸோ தொடர்ந்து ஒருத்தவங்க பதில் அளிச்சிட்டாங்க, அந்த பதிலை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காம உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.
ஏன்னா உங்களுடைய உணர்வுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தோன்றியதோ அது என்னவாக இருந்தாலும், இது அவங்க பார்க்குறாங்களே நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் எண்ணுங்க. நான் தான் படிக்கிறேன், அதுக்காக நீங்கள் தாராளமாக கொடுங்க. அது நிறைய பேருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நிச்சயமாக. ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம விஷன் பார்த்தாச்சு, மிஷன் பார்த்தாச்சு, அடுத்து இறை வணக்கம் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையுமே இறைவனை வணங்குதல் அப்படிங்கிறத டைகர் குடும்பம் வலியுறுத்தும். சிலருக்கு இறை அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கும். நாங்கள் யாரையும் எதிலும் அவர்களுடைய சொந்த விருப்பத்தில் தலையிடுவது இல்லை. அது டைகர் குடும்பம் தொடங்கிய நாளிலிருந்து, அதாவது யார் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அவர்களை நாம் சிறிது கூட அவர்களுடைய மனம் நோகும்படியாகவோ அல்லது அவர்களுடைய மனம் புண்படும்படியாகவோ நாம் ஒரு வார்த்தையை கூட கூறிவிடக்கூடாது என்பதில் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. எந்த ஒரு மதத்தையும் நம்ம சாராமல் பயணிப்போம். எல்லாம் மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம எண்ணுவோம். அப்படி மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு எப்படி முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல இறை நம்பிக்கை இல்லாமல் பயணிப்பவர்களை நாம் எந்தவித தொந்தரவும் செய்வதில்லை. அவர்களை நாம் இப்படி அப்படின்னு நிரூபிப்பதில்லை. அதெல்லாம் எதுவுமே இப்போ நானே என்ன நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது கூட உங்களுக்கே சில நேரங்களில் சந்தேகங்கள் இருக்கும் வண்ணமாகத்தான் பயணிப்போம். இது இயற்கையாக இருப்பது அப்படிங்கிறது. அவரவர் நிலையில் அவரவர் சரியே அப்படிங்கிறதுல நான் எப்போதுமே சரியா நான் இருப்பேன். ஸோ அதே போல தான் இது நாள் வரை வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆம் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள் அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் எங்கேயாவது எப்பயாவது எதையாவது புகுத்தி இருக்கிறேனா இல்லை மறுத்து இருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் தாராளமாக பதில் சொல்லலாம். ஏன்னா என்னையும் நாம் அப்பப்போ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த கேள்விக்கு கூட நீங்கள் பதிலளிக்கலாம். தொடர்ந்து நம்ம ஆனால் ஒவ்வொரு நாளும் இறை வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போது அந்த கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க அல்லவா, அவங்க எப்படி இந்த இறை வணக்கத்தை சொல்வது அப்படின்னு கேட்டால், ஏன்னா நிச்சயமாக வரும் அல்லவா. இதெல்லாம் நாங்கள் யோசித்து தான் டைகர் குடும்பம் தொடங்கும் போது பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரிகளையும் நாங்கள் பல நாட்கள் தேர்வு செய்து எல்லாரையும் மனதில் வைத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்தோம். விஷனாக இருக்கட்டும், மிஷனாக இருக்கட்டும், இந்த இறை வணக்கமாகட்டும். இந்த இறை வணக்கத்தில் முதல் வரிகளை நீங்கள் படித்தீர்கள் என்றாலே தெரியும். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். இப்போ இறைவன் என்றால் என்னவென்று கூறுகிறோம். நம்ம எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சரி, அவர்களுக்கு நான் அந்த கேள்வியை வைப்பது, இறைவன் என்றால் யாரை குறிப்பிடுகிறோம்? உடனே நம்ம வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் தட்டச்சு செய்து விடக்கூடாது. நான் அதை சொல்லலை. இறைவன் என்றால் நாம் யார் என்று எண்ணுகிறோம் என்று நான் கூறுகிறேன். அது சரியா இருக்குதான்னு மட்டும் நீங்க பாருங்க. இறைவன்னா நம்மளை காப்பவன், இறைவன்னா நம்மளை வழி நடத்துபவன், இறைவன் அவனின்றி நாம் அசையக்கூட முடியாது, அவனின்றி ஓரளவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க அல்லவா. இப்படி இறைவனுக்கு பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இறைவன் என்றால் அவனின்றி நாம் ஒரு அசைவு கூட அசைய முடியாது அப்படின்னும், அவனின்றி அவன் வழி நடத்துகிறான், அவன் நம்மளை பாதுகாக்கிறான், நம்மளை அழைத்து செல்கிறான், இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதானே நம்மளுடைய இறைவனாக, நம்மளுடைய கடவுளாக பாவிப்பவர்கள் நமக்கு செய்கிறார்கள். இதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது அல்லவா.
அதே நேரத்தில் அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் இல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட இதே கேள்வியை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை வழிநடத்துபவராகட்டும், நம்மளை பாதுகாப்பவராகட்டும், நம்மளை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் இல்லாமல் நம்ம அசைய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, அப்படிலாம் ஒன்று இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ 2 பேருக்கும் பொதுவாக நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம்மளை வழிநடத்துபவர் யாரு, நம்மளை ஊக்கப்படுத்துறது யாரு, நம்மளை சரியான பாதையில் இட்டு செல்பவர் யாரு, நம்மளை ஆற்றலோடு வைத்திருப்பவர் யாரு, நம்மளை ஒரு முனைப்போடு வைத்திருப்பவர் யார் அப்படின்னா நமக்குள் இருக்கும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ ஒரு நபருக்கு இல்லாமல் போகிறதோ அவர் மனிதனாகவே இல்லாமல் போய் விடுகிறார். இந்த நம்பிக்கை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கூட இருக்கும், குறைய இருக்கும், இப்படித்தான் இருக்குமே ஒழிய அது இல்லாமலே போயிட்டா அவர் மனிதராகவே இல்லாமல் போய் விடுவார். ஸோ இந்த நம்பிக்கை தான் ஒரு மனிதனை இயக்குகிறது, ஒரு மனிதனை அடுத்த இடத்துக்கு கொண்டு செல்கிறது, ஒரு மனிதனை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. ஸோ இந்த நம்பிக்கையை தான் கடவுள் என்கிறோம். அதை கடை உள் அப்படின்னு சொல்றோம். உள்ளே கடை, உள்ளே போ அப்படின்னா அந்த உள்ளதான் நம்மளுடைய நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கடவுளை, அந்த இறைவனை நாம் ஒவ்வொரு மதமும் சொல்லுவோம், ஒவ்வொரு உயிருமே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளையும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கைக்கு இன்னும் நம்ம தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுவோம். இதைத்தான் முதல் வரிகளாக நாங்கள் கொடுத்துருக்கோம், என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா அப்படின்னு. இதை வேறு கோணத்தில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இறைவன் தான் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறான் அப்படின்னு சொல்பவர்கள், அதாவது கடவுளை வணங்குபவர்கள் இறைவன் தான் எனக்குள் நம்பிக்கையா இருக்கிறான் அப்படிங்கிறதும், கடவுள் மறுப்பாளர்கள் நம்பிக்கை தான் எனக்குள் இறைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இந்த முதல் வரியை வடிவமைத்தோம், என் வாழ்க்கையின் நம்பிக்கையா இருக்கும் இறைவா. தொடர்ந்து, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன் அப்படின்னு அடுத்த வரியை கொடுத்திருப்போம். இது என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். இந்த அமைப்பு, இந்த டைகர் குழுமம் அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கிறது அல்லவா, இந்த அமைப்புல நான் ஒரு சேவையாளராக பணியாற்றுகிறேன். ஒவ்வொருத்தவங்களையும் சொல்றேன், நான் என்னைய மட்டும் சொல்லல, உங்களையும் சொல்றேன். நாம நம்மளுடைய தேவைக்காகத்தான் இந்த அமைப்புல இணைஞ்சிருப்போம். ஆனா இந்த அமைப்பு உங்களுடைய தேவையை சேவையாக கருதுகிறது. அதனால நீங்கள் இணைந்து விட்டால் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். சேவை செய்வது அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் பேணி காக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுடைய உடலை நீங்கள் பேணி காக்க ஆரம்பிச்சிருங்க. அது போக இந்த அற்புதமான விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு, என்னை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நாம கொடுக்குறோம் அல்லவா. நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, குழந்தைகள், கணவன் மனைவி அப்படின்னு கொடுக்குறோம் அல்லவா. இது ஏதோ சுயநலமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கல, இங்கே ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு இறைவன் தான். ஆக நீங்கள் இன்னொரு நபருக்கு இந்த பரிசை வழங்குகிறீர்கள். அப்படி நீங்க வழங்கும் பொழுதே நீங்கள் சேவையாற்றுகிறீர்கள். ஸோ நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். இந்த நம்பிக்கை வாழக்கூடிய இடமாக நான் இதை கருதுகிறேன். ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சேவையாற்றுகிறேன். சேவைனா நாம டைகர் கிளப்பை பொறுத்தவரைய ஒரு 3 விஷயங்களைத்தான் சேவையாக சொல்வோம். என்ன அப்படின்னா, முதல் விஷயமாக நாம இணைந்து நம்மளை சார்ந்தவர்களை இணைப்பது அப்படிங்கிறது. 2வது விஷயமாக நம்ம பழமரக்கண்டு நடுதல் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்மளுடைய பிறந்த நாளைக்கு, திருமண நாளைக்கு, வீட்டில் உள்ளவங்களுடைய பிறந்தநாள், திருமண நாள், நல்ல நாள், பெரிய நாள், இந்த நாட்கள்லாம் நாம நம்மளால் முடிஞ்ச பழமரக்கன்றுகளை நட வேண்டும். குறைந்தபட்சம் 1வது ஒரு நிகழ்வுக்கு நடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சேவையை பற்றி நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இந்த ஒரு சேவையை நம்ம ஆற்றுகிறோம். இது டைகர் குழுமத்தில் பயணிப்பதனால். தொடர்ந்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வி வழங்குதல் அப்படிங்கிறது, படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம இந்த குடும்பத்தில் பயணிப்பவர்கள் எல்லோருக்குள்ளேயும் மனதுக்குள் இருக்க வேண்டும். இந்த 2-3 திட்டங்கள், அதாவது இந்த 2 திட்டமும் பிறருக்காக, இனி வரும் சந்ததிக்காக, வருங்காலத்திற்காக, அதாவது இந்த பழமரக்கண்டு பிளஸ்
ஏழை குழந்தைகளுக்கு கல்வி திட்டம் அப்படிங்கிறது. முதல் திட்டம் அப்படிங்கிறது சுயநலமாக எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்கறது. இதுதான் நாங்கள் சேவை அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். ஸோ இந்த அமைப்பு தான் நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். இந்த அமைப்பே நம்பிக்கையின் பேரில் தான் இணைந்து பயணிக்கிறது. இந்த அமைப்பில் இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்லவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நான் பார்ப்பேன். உங்களுக்கு அது யோசிக்கலாம், சந்தேகிக்கலாம் எப்படி அப்படின்னு. நீங்கள் கேம்ப் அப்படின்னு ஒரு முறை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டைகர் குழுமம் இது வரைக்கும் ஒரு 5 கேம்ப் நம்ம நடத்தியிருக்கோம். இந்த 5 கேம்ப்லையும் நீங்கள் சந்திச்ச எல்லா நபர்களுமே நல்லவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். நீங்கள் கணித்திருப்பீர்கள், கவனித்திருப்பீர்கள். கேம்ப் வந்த எல்லா சகோதர சகோதரிகளும் நிச்சயமாக இதை நீங்கள் தாராளமாக உங்களுடைய கமெண்ட்டை கூட இந்த இடத்துல பதிவு செய்யலாம். அப்போதான் புதிதாக உள்ளவங்களுக்கு அது தோணும். ஸோ அந்த அளவுக்கு இது நல்லவர்கள் வாழும் ஒரு இடம். அதனால்தான் இங்கே இறைவனும் வாழுகிறான் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். தொடர்ந்து நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். இங்கே கடமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பணி, அந்த பணி என்னன்னா, நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். இங்கே என்ன பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான், நம்மளுடைய பயிற்சிகளை செய்யணும். 8 பயிற்சிகளை செய்யணும். அது போக நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்ட இந்த விஷயத்தை நம்ம கொடுக்கணும். அதுபோக நம்மளுடைய நல்ல நாள் பெரிய நாளைக்கு அந்த நல்ல விஷயங்களை செய்யணும். ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிற திட்டத்துக்கு உதவி பண்ணணும், அல்லது நம்ம பழமரக்கன்று நடுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம செய்யணும். இதுதான் நம்மளுடைய பணி. இந்த பணி என்னுடைய கடமை, நான் தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறது தான் முடிவாக இருக்கணும். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம உச்சரிக்கணும். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். இங்கே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், கடமை அப்படிங்கிறது டெய்லி என்னுடைய வேலையை செய்கிறது அப்படிங்கிறதும், என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறது எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே. அதாவது இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த சொத்தை நாம பாதுகாக்கணும். அப்போ இந்த சொத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அது நாம் தான். நமக்கு உடலோடு சேர்த்து உயிரையும் கலந்து தந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த உயிர் வாழும் இந்த இடமான இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை யாருக்கு இருக்கிறது அப்படின்னா நமக்கு தான் இருக்கு. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நித்தம் நாம் இந்த மாதிரியான பயிற்சிகளை செய்து நித்தம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமாகட்டும், நம்மளுடைய சுய பழக்க வழக்கமாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாம் சரியா இருந்தாலே நம்மளுடைய உடல் நம்மளுக்கு பாதுகாக்கப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் இறை வணக்கம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவோம். இறுதியாக அது டைகர் குடும்பத்தில் முக்கியமாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நன்றி சொல்லுதல். அந்த நன்றியையும் நாம் இறைவனுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத மறவாமல், அங்கே வணக்கத்திலேயே நன்றியும் இருக்கும். ஸோ நன்றி இறைவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. ஸோ இனிவரும் காலங்களில் நீங்கள் நம்மளுடைய விஷன், மிஷன், இறை வணக்கம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நீங்களும் இதை உச்சரிக்கணும். கிழக்கு திசையை பார்த்து நின்று கொள்ளணும். நின்றுக்கிட்டு கண்களை மூடி நீங்கள் தியானித்து நீங்கள் உங்களுடைய பயிற்சியை தொடங்கணும். ஒவ்வொரு நாளும் 8 நடை நடக்கும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். நம்மளுடைய விஷன், மிஷன், இறை வணக்கம் செய்யும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளணும். அது நம்ம இறை வணக்கம் அப்படின்னு இறைவனுக்கு கொடுக்கறதுனால நிச்சயமாக அந்த மரியாதையை நாம் செலுத்தணும். ஸோ இனி வரும் காலங்களில், அதாவது நீங்கள் கேம்புகள்லையும் சரி, எப்பொழுது இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி நின்று மனமுருக அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனியுங்கள். அது எல்லாமே ஒவ்வொரு நபருக்கும் தேவையானது, இந்த உலக நபர்களுக்கு தேவையானது. அப்படித்தான் தேர்வு செஞ்சிருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய லோகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோகோவை நிச்சயமாக
எல்லா நாளும் நீங்கள் பார்க்கும் வண்ணமாக நம்மளுடைய எல்லா ஸ்லைடுலையும் இருப்பது போல தான் வச்சுருப்போம். இந்த லோகோ அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருந்தீங்கனாலே தெரியும். இது பழையவர்களுக்கு நிச்சயமாக நான் இதை பற்றி ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் புதிதாக நிறைய பேர் இணைந்திருக்காங்க, அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லோகோவில் பழைய லோகோ எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே உள்ள டைகர் ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ புதிய லோகோ நிச்சயமாக எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. இப்போது கூடுதலாக பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை மேலேயும் கீழே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும், நம்ம பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம லோகோவில் சிறு மாற்றம் செஞ்சோம். இந்த பிரபஞ்சம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு இடையில, அந்த பிரபஞ்சத்துக்கும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் இடையில டைகருக்கு டீக்கு முன்னாடி ஆருக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் வந்து நிப்பாட்டி இருப்போம். டைகருக்கு, அதாவது பிரபஞ்சத்துக்கும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் அந்த இடையில நீங்கள் கவனிச்சிருக்கீங்கன்னா தெரியும். இப்போ லோகோவை நான் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன் பாருங்க, மரம் தெரியும். இது நம்மளுடைய பழமரக்கண்டு திட்டத்தை நினைவூட்டுவதாகவும், அடுத்து டைகரில் 6 எழுத்துக்கு அடுத்தாப்புல நம்ம ஒரு புத்தகத்தை வைத்திருப்போம். இது ஏழை குழந்தைகளுக்கு கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நினைவூட்டும் வண்ணமாக நம்மளுடைய லோகோ அமைந்திருக்கும். இந்த லோகோ வந்து 2 நிறத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஒன்று கருப்பு, இன்னொன்று மஞ்சள் அப்படிங்கிறது. உங்களுக்கு அதிகப்படியான கலர் எது தெரியும் அப்படின்னா மஞ்சள் நிறம் தான் தெரியும். இதுக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருப்போம். என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் 2 நிறத்தை சொல்லுவாங்க. ஒன்று மங்களகரமான நிறம், அது மஞ்சள் அப்படின்னு. அடுத்து அமங்கலகரமான நிறம் அப்படின்னா அது கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதாவது நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிறது. ஸோ இந்த உலகம் 2ம் கலந்ததாகத்தான் இருக்கும். ஸோ இந்த உலகம் அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் உருண்டையாக வைத்திருந்தோம். இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கும் அது அண்டவெளி வெட்டவெளி, அது வந்து கருப்பு நிறமாக இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது நமக்கு கருப்பும் மஞ்சளும் கலந்தது தான் உலகம் அப்படின்னாலும், நம்ம பார்வையில் எது அதிகமாக தெரியணும் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படிங்கிற, நேர்மறை அப்படிங்கிற, மங்களம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள் நிறத்தை அதிகப்படியாகவும் கருப்பு நிறத்தை குறைவாகவும் வச்சுருப்போம். அதில் TI அப்படிங்கிற எழுத்து இருக்கும், ER அப்படிங்கிறது ஒரு எழுத்து இருக்கும். ஆனால் நடுவில் அந்த ஜீங்கிற எழுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது ஒரு புலி உருவம் இருக்கும். அந்த புலியும் பார்த்தீங்கன்னா ஒரு தேனியின் உடலில் இருந்து புலியாக மாறி இருக்கும். அதாவது தேனி உடல் அளவில் தேனி, தலையில் வந்து புலியாக இருக்கும். இந்த தேனி அப்படிங்கிறது ஒரு சுறுசுறுப்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இனம். இந்த பூச்சின்னு சொன்னால் அது அதாவது பூச்சி ஒரு புழு அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பூச்சின்னா ஒரு மட்டகரமான பூச்சி கிடையாது. அந்த பூச்சி கூட ஒரு சுறுசுறுப்பாளர். ஸோ அந்த பூச்சி தான் புலியாக மாறுகிறது அப்படிங்கிற மாதிரி, புலியாக மாறுகிறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பூச்சி, அதாவது தேனி அப்படிங்கிற ஒரு பூச்சி புலியாக மாறுகிறது அப்படிங்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம இந்த தேனியை வந்து எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா ஒரு கூட்டமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படும். நம்ம இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அது போல தேனி மட்டும்தான் ஒரு கூடாக ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வீடாக இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் தனித்துவம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வெளியிலிருந்து பார்க்க கூட்டாகவும் உள்ளே தனித்துவத்தோடு இருக்கும். ஆனால் ஒற்றுமைக்கு பெயர் போனது அப்படிங்கிறதும் நீங்கள் இப்போ உள்ள அப்பார்ட்மெண்ட் மாதிரி மனசில் கருதிக்கிறக்கூடாது. ஸோ தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து இயற்கையில் இருந்து ஒரு அற்புதமான உணவை சேகரித்து ஒரு கூட்டாக வைத்து உண்ணக்கூடிய ஒரு பழக்கமுடைய ஒரு அற்புதமான பூச்சி இனம். அதிலிருந்து தனித்துவமாக விளங்குகிற ஒரு புலியை போல நாம் உருமாறுகிறோம் அப்படிங்கிறதும் இன்னும் இந்த நம்மளுடைய லோகோவை பற்றிலாம் பல விளக்கங்கள் நம்ம வருங்காலங்களில் கொடுக்குறோம். அது நம்மளுடைய கேம்ப்ல எல்லாம் சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நீங்கள் இப்போ தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் கூட பகல் நேரத்தில் கூட வாய்ப்பு இருப்பவர்கள் உங்களுக்காக என்ன சொல்ல முடியுமோ அதையெல்லாம் தட்டச்சு பண்ணுங்கள். நாங்களும் அதை படித்து தெரிந்து கொள்கிறோம். நமது 8 நடையின் 2வது சுற்று நிறைவு பெறுகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம்.
தொடர்ந்து இந்த அற்புதமான பயிற்சியை வழங்கிய இயற்கைக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நமது நன்றிகளை கூறி நம்மளுடைய உள்ளங்கையிலே மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. நாமும் கேட்க தயாராகலாம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் உள்ள இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சமே துணை இருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.